கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள மேல்நாரியப்பனூர் புனித அந்தோணியார் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் தேர் திருவிழாவானது துவங்கியது. மாலையில் கொடியேற்றப்பட்டு திருவிழாவினுடைய திருப்பலி நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுமார் 9 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மேல்நாரியப்பனூர் திருத்தேர் திருவிழாவிற்காக தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் கிறிஸ்தவர்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் பங்கேற்க உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியானது நேற்று முக்கிய வீதிகள் வழியாக இந்த கொடியானது திருத்தேர் பவனியாக நடைபெற்றது. புனித அந்தோணியார் உருவம் பொறிக்கப்பட்ட இந்த கொடியானது முக்கிய வீதிகள் வழியாக சென்றடைந்து மீண்டும் தேவாலயத்தை அடைந்த பிறகு தேவாலயத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 70 அடி உயரம் கொண்ட அந்த கொடிமரத்தின் மீது இந்த அந்தோணியாரின் கொடியானது ஏற்றப்பட்டது. அப்போது அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் கோஷம் எழுப்பி அவர்கள் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய காரியக்காரர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் என பலர் இந்த நிகழ்விலிருந்து பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த 9 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் முக்கிய நிகழ்வாக சொல்லக்கூடிய அந்த ஆடம்பர தேர்பவனி நிகழ்ச்சியானது வருகின்ற 13ஆம் தேதி இரவு நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. 3 தேர்களில் புனித அந்தோணியார் மற்றும் அவர்களுடைய தந்தையார், தாயார் ஆகியோர் இந்த திருத்தேரில் அலங்கரிக்கப்பட்டு அந்த திருத்தேர் திருவிழாவானது இரவு முழுவதும் முக்கிய வீதிகள் வழியாக மேல்நாளை சுற்றி மீண்டும் தேவாலயத்தில் நிறுத்தி வைக்கப்படும். இந்த நிகழ்வுக்காக வருகிற 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் மேல்நாரியப்பனூர் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையத்தில் ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் ஆண்டுதோறும் கள்ளக்குறிச்சி, சின்ன சேலம், விருதாச்சலம், சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த ஆண்டும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த முக்கிய நாட்களில் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு இடங்களிலிருந்து பக்தர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆகியோர் இந்த தேவாலயத்தில் குவிந்து வர இருக்கிறார்கள். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையின் சார்பில் முக்கிய நாட்களில் சிறப்பு பாதுகாப்பு அளிப்பதற்காக காவல்துறையினர் ஆங்காங்கே பணியமர்த்தப்படுகிறார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சியானது கொடியேற்றத்துடன் துவங்கி 9 நாட்கள் முடிவு பெற்று அதன் பிறகு ஜூன் 14ஆம் தேதி அன்று கொடியிறக்க திருப்பலி நிகழ்ச்சியும் நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது. இந்த ஆண்டும் அதே போல இந்த நிகழ்ச்சியானது கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் முடிவடைகிறது. மேல்நாரியப்பனூர் திருத்தேர் திருவிழா விமர்சையாக துவங்கிய நிலையில் நேற்று இந்த கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சியானது விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். இந்த 70 அடி உயர கொடிக்கம்பத்தின் மீது இந்த புனித அந்தோணியாரின் உருவம் படைத்திருக்கக்கூடிய இந்த கொடியை நேற்று ஏற்றி வைத்து மிகவும் இந்த திருவிழாவிற்கு புத்துணர்ச்சி ஊட்டும் விதமாக துவங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.